அருவருப்பான கேள்வின்னு சீமான் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அருவருப்பு உங்களுக்கு அண்ணாமலையோடு ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணும்போது தோணலையா? என்னுடைய அன்பு இளவல்னு சொல்லும்போது தோணலையா? நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது தோணலையா? மனித குலத்துக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் உள்ள இந்த கூட்டணிக்குள்ள செல்ல வாய்ப்பு இருக்காங்கிற தொடர்ந்து அந்த கேள்வி அவர் முன்னாடி எழுப்பப்படுது. இப்போ கூட அவர் சொல்றது கடைசி என்னன்னா, அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, அருவருப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா தொடர்ந்து பிஜேபி தரப்புல இருந்து அவங்கள போய் நிறைய பேர் மீட் பண்றதையும் பாக்குறதையும் பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி ரொம்ப டவுனா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மேபி சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மேடம், பாலிடிக்ஸ்ல எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்திய அரசியல்ல இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டாங்க, காங்கிரஸ் பிஜேபியோட போவாது, திமுக அண்ணா திமுகவோட போவாது, அண்ணா திமுக திமுகவோட போவாது. மற்றபடி தமிழ்நாட்டில் யார் வேணா யார் கூட வேணா போவாங்க. அருவருப்பான கேள்வின்னு சீமான் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அருவருப்பு உங்களுக்கு அண்ணாமலையோடு ஷேர் பண்ணும்போது, ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணும்போது தோணலையா? என்னுடைய அன்பு இளவல்னு சொல்லும்போது தோணலையா? நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது தோணலையா? அது எப்படி நீங்க வாழ்த்து தெரிவிப்பீங்க? இது ஒன்றும் பொலிட்டிக்கல் டீசன்சி கிடையாது. மனித குலத்துக்கு எதிரான கட்சி பிஜேபின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட மாநில தலைவருக்கு அது ஒரு அரசியல் பதவி, அவர் ஒரு அரசியல் தலைவர், அவங்க மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு எப்படி நீங்க வாழ்த்து சொல்லுவீங்க? நேரில் பார்த்தா வணக்கம் தெரிவிக்கிறது, குசலம் விசாரிக்கிறது வேற, அது கண்ணியம், தனி மனித நாகரிகம். ஆனா பொலிட்டிக்கலி அவருக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னா என்ன மெசேஜ் நீங்க கொடுக்குறீங்க? நீங்க போய் அவரோட பாரிவேந்தர் ஏற்பாடு பண்ண மீட்டிங்ல அவரோட ஷேர் பண்றீங்க ஸ்டேஜ். இதெல்லாம் எத்தகைய சிக்னல்ஸை கீழே அனுப்பும். அவர் போவதற்கு வாய்ப்புகள் குறைவுங்க, அதை நான் ஒத்துக்கிறேங்க. 26 சீமான் அவர்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவதற்கு, குறிப்பாக பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் கம்ப்ளீட் ரூல் அவுட்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்படின்னா எதற்காக அவர் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்கள் போய் அண்ணாமலையோட ஒரு மேடையை ஷேர் பண்ணுறீங்கன்னா, அதுவும் எலெக்ஷன் இன்னும் 1 இயர் இருக்குது, ரவுண்ட் த கார்னர் இருக்கும்போது பண்ணுறீங்கன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்கும்? வழக்கமாக இந்த மாதிரியான கூட்டணி எப்படி உருவாகும்னா, அந்த காலத்தில் கலைஞர் பண்ணுவார். காங்கிரஸோட எதிர்கட்சியில் இருக்கார், எதிரும் புதிருமா இருக்கார். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸோட போகிறாருன்னா ஒரு 6 மாதம் மேலே இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் கலந்துப்பார், புத்தக வெளியீட்டில் கலந்துப்பார், கல்யாண கருமாதியில் கலந்துப்பார். அது தொண்டர்கள் மனங்களை தயார் பண்ணுறது. அப்படி தான் அது நடக்கும். அதுதானே இங்கேயே நடந்திருக்குன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேடையை போய் நீங்க அண்ணாமலையோட மேடையை ஷேர் பண்றீங்கன்னா என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? உங்க வாயில அது மனித குலத்துக்கு எதிரான கட்சி. அப்ப அண்ணாமலையோட மேடையை ஷேர் பண்றது, அவர் நயினாருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, அன்பு இளவல்னு எடப்பாடி இவரை பத்தி அண்ணாமலையை பத்தி சொல்றது, மோடி உலகம் பூரா போய் தமிழை பற்றி பேசுகிறாருன்றது, இதெல்லாம் என்னங்க இது என்ன சிக்னலை கொடுக்கும்? இந்த பேச்சே முதல்ல வரக்கூடாது. இல்லை வந்துடுச்சுனாலே நீங்கள் எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அவர் போவார்னு நான் ஒன்றும் நம்பலை. ஆனால் அரசியலில் எது வேணால் நடக்கலாம். இந்த 1 இயரில் இன்னும் திமுக அதிகப்படியான அழுத்தத்தை அவர் மேலே கொடுக்குன்னு அவர் எங்கே போவார்? அதை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வேலை தானே அது. விஜய் போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அவர் தனியாக தான் நிற்பார். கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். 26 விஜய்க்கான களம் அல்ல. அதை அவரும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான் தான் நான் பார்க்குறேன். எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். சும்மா குழந்தை பசங்க விளையாட்டு கிடையாது. எல்லாரும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சி அமைப்போம், முட்டாள்தனமான பேர். இட்ஸ் அ வார். 15 நாள் கேம்பெயினு, 2வது போலிங் டே அன்னைக்கு திமுகவை சமாளிக்கிறதுன்றது பெரிய விஷயம். சுழல்வான் திமுககாரன். அதிகாரம் கையில் இருக்குது. அவங்கக்கிட்ட மாநில அரசு இருக்குது, அவங்ககிட்ட மத்திய அரசு இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது. எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? கூட்டணி இல்லாமல் எதிர்கொள்ளவே முடியாது. 26 விஜய்க்கான களம் அல்ல என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன்.